வணக்கம். ஏற்கனவே பார்த்த முத்திரை தான் இது. இருந்தாலும் சில காரியங்களுக்காக திருப்பியும் இதை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி. இதன் பெயர் ருத்ர முத்திரை. ருத்ர முத்திரைனா எப்படி பண்ணுறதுன்னா, ஆட்காட்டி விரல், மோதிர விரல், இதை கட்டை விரல் கூட சேர்த்து இதை தொடை மேலே ஆகாயத்தை பார்த்த மாதிரி வைத்துக்கிட்டு நம்ம ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும். குறைந்தது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணணும். 5 நிமிஷமாக பிரித்து பண்ணாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும்போது பண்ணால் நல்லது. அல்லது சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார பண்ணாலும் இதோட பலன் இருக்கும். 3 மாதம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், என்னென்ன மாற்றம் நிகழுதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி வயது அதிகமானவங்க இதை பண்ணோம்னா நம்மளுக்கு வயதான காலத்தில் ஞாபக மறதி வருது. அந்த ஞாபக மறதியை இது தவிர்த்திடலாம். இந்த முத்திரையை பண்ண எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூளைக்கு தலைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அது சீராக்கிறதால ஞாபக சக்தி நம்மளுக்கு வரும். சில பேருக்கு நடுக்குவாதம் சொல்லுவாங்க, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அதில் நம்மளுடைய கை காலோட நம்ம அதை ஸ்டெடியாக இருக்கிறத அந்த கண்ட்ரோல் பண்ணுற இது நம்மளுக்கு போயிடும். இந்த மூளையிலேருந்து வர அந்த மோட்டார் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அது இதை தடுத்து நிறுத்த முடியாமல் அவங்களுக்கு கை லேசாக அப்படியே ஆடிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியரான கேஸில் தலையெல்லாம் கூட ஆடும், நிற்கவே நிற்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டிஷன் தான் இது. இதை தடுக்கிறதுக்கு தான் அந்த 3 மாதமாவது செய்யணும்னு சொன்னேன். அதாவது 5 நிமிஷம் 45 நிமிஷம் வரைக்கும் செஞ்சால் கூட பாதகமே இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள இந்த முத்திரையை வைக்க சொல்லுங்கள். வச்சு ஒரு நாளைக்கு படுத்துட்டு இருக்கும்போது வைக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்காங்களா வைக்கலாம். வயிறு ரொம்ப இருந்தால் கொஞ்சம் அதிகமாகும் வேலை செய்கிறது. கொஞ்சம் குறைவாக இருக்கும்பொழுது, வயிறு காலியாக இருக்கும்பொழுது முத்திரை வச்சா நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு தான் வயிறு காலியாக இருக்கணும்னு சொல்கிறது. பார்க்கின்சன்ஸ்க்கு உதவுது, மூளை ஞாபக சக்தி அதிகரிக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சோலார் பிளெக்ஸஸ்னு ஒரு சக்கரா, மணிப்பூரக சக்கரா இருக்குது. அதாவது மார்பல் முடிகிற இடத்துல மணிப்பூரக சக்கரா இருக்குது. இந்த முத்திரையை அதை ஊக்குவிக்கும், அதை தூண்டுவிக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறதால என்னென்ன பலன்? இங்கே தான் மணிப்பூரக சக்கரை தான் நம்மளுடைய ஜீரண சக்திக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. அதனால் இது போய் சிறுகுடல், பெருங்குடல், வயிறு அந்த பகுதியில் எல்லாத்தையும் நல்லா வேலை செய்ய வைக்குதா. அதனால் நம்மளுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்குதா. அதனால் இன்னும் என்னென்ன பலன் கிடைக்கும்? உடம்புல எனர்ஜி இருந்தால், சக்தி இருந்தால், ஆற்றல் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்? சோர்வு இருக்காது, அடிக்கடி தளர்ச்சியாக இருக்குது, ஒரு ஆயாசமாக இருக்குது, எது காரியத்தையும் செய்ய முடியல அப்படின்னு இருக்கும்பொழுது ருத்ரமுத்திரை வைங்க. ஏன்னா இது இங்கே போய் தூண்டி வைக்குது. இன்னொரு அதிகமடியான இன்னொரு பலன் என்ன, வயசானவங்களுக்குன்னு இல்லை, அது இந்த காலத்தில் சின்ன பசங்களுக்கே வருது. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதுக்கு மெயின் காரணம் என்ன? 2. ஒன்று அந்த பேன்க்ரியாஸில் அந்த ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ்னு ஒரு நாளமில்லா சுரப்பி இருக்குது. அது சுரக்கிறதுல தான் இன்சுலின் இருக்குது. இன்சுலினோட வேலை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்துது. தேவையான அளவுக்கு தான் சர்க்கரை ரத்தத்தில் இருக்கணும். அதிகமாக இருந்தால் அது வீணாக தான் போகுது. அதால் தான் அது பேர் நீரழிவுன்னே சொல்கிறாங்க. மீதி எக்ஸஸாக இருக்கிற குளுக்கோஸை அது போய் லிவரில் போய் அங்கே ஒரு ப்ராசஸ் நடந்து அங்கே கிளைக்கோஜன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் உடம்புல எப்போ சர்க்கரை குறையுதோ கிளைக்கோஜன்லேருந்து அது குளுக்கோஸாக மாதிரி நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும். இது சரியான முறையில் செய்யாததால் நம்மளுக்கு சர்க்கரை வியாதின்னு சொல்கிறாங்க, அது வருது. இந்த முத்திரையை வச்சா அதுவும் மட்டுப்படும். இருந்தாலும் மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, விட்டுடாதீங்க. நான் அந்த முத்திரை வச்சுருக்கேன்னு படிப்படியாக தான் வரும். முத்திரைகள் கொஞ்சம் வேலை செய்யும், கட்டாயம் வேலை செய்யும். ஆனால் நம்மளுக்கு அது வெளிப்படையாக வர்றது இந்த காரியங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். மினிமம் ஒரு 3 மாதம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு 15லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சு செஞ்சால் நம்மளுக்கு சர்க்கரை நோயும் வியாதியும் கட்டுப்படுத்தும். ஜீரண சக்தி எல்லாமே நல்லாயிருக்கும், உடம்புக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும். இன்னொரு பலன், சில பேருக்கு காலில் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் எல்லாம் இந்த வெயின்ஸில் அப்படியே ரத்தம் தங்கிடும். ஒரு இரத்த குழாயிலையும் உள்ளார சின்ன சின்ன வேல்வ் இருக்குது.
அது வந்து இருதயத்தை நோக்கி ரத்தத்தை அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அந்த வால்வுகள் வந்து தன்னுடைய செயல்பாட்டை இழந்துடுது. அதால் அப்படி அந்த அனுப்ப முடியாமல் அது எப்பயும் தளர்வாக இருக்கிறதால என்ன பண்ணும், காலில் இருக்க ரத்தம் மேலே நோக்கி வராமல் அந்த குழாய்களிலேயே தங்கிடும். மெதுவாக தான் வரும். அப்புறமா வால்வுகள் தான் வேலை செய்யலையே. அதனால் என்ன பண்ணும், ரொம்ப சில பேருக்கு ரொம்ப ஒரு சிலந்தி வலை மாதிரி சின்ன சின்ன வெயின்ஸில் தான் இருக்கும். சில பேருக்கு அது அப்படியே மொத்தமாக அப்படியே இவ்வளோ பெருசாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க, ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பிளட்டை தங்கி இருக்கிறத எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது சீராக ஓடுற மாதிரி பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இதுக்கு பேர் வெரிகோஸ் வெயின்ஸ். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்தாலும் ருத்ரமுத்ரை வச்சோம்னா சரியாகும். இதோட பெரிய பலன்கள் இதுவையெல்லாம். ருத்ரமுதிரையை செய்யுங்க, செஞ்சு பலன் பெறுங்க. உங்களுக்கு நான் வந்து இந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து முதல்ல கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ்லாம் போடுவேன். அதுக்கப்புறமா அது பப்ளிக்கு வரும். நீங்கள் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே இந்த மாதிரி தேவையான பயனுள்ள முத்திரைகளை பார்க்கலாம். நான் காமிச்சு கொடுக்குற எல்லாத்தையுமே நல்லா பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.